ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Yamaha PSR-S670 இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சாதாரணமாக வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். இந்த கீபோர்டில் இந்தியன் ஸ்டைல்ஸு இருக்காது. இந்தியன்ஸை வாய்ஸ் இருக்கும், ஆனால் வந்து ஸ்டைல்ஸ் இருக்காது. இந்த ஸ்டைல்ஸை வந்து நம்ம வந்து இப்போ இது அரேஞ்சர் கீபோர்டாக இருக்கிறனால இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லாட்டினா எங்கே நம்ம ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெறும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். மெயின் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பென் ட்ரைவில் வந்து இந்தியன் ரிதம்ஸை, அதாவது ஸ்டைல் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் ஃபைல்ஸை வந்து நம்ம எடுத்து ஒரு பென் ட்ரைவ் மூலிமா இதில் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம ப்ளே பண்ணலாம். அதில் தப்லா டோலக்கு எல்லாமே இருக்கும். இதை வந்து நம்ம அரேஞ்சர் கீபோர்ட்னால இது நம்ம வந்து நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பென் ட்ரைவ் நான் வச்சுருக்கேன். அந்த பென் ட்ரைவில் வந்து இந்த ஸ்டைலில் 7/8 இருக்குது. இன்னும் இது ஒரு பேஜ் தான். இது செகண்ட் பேஜில் வந்து 6/8, 3/8, 3/4, 2/4 எல்லாமே இருக்குது. இந்த பீட்டெல்லாம் எப்படி இந்த ஸ்டைல் ஃபைல்ஸாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டைல் ஃபைல்ஸ்ன்ற இதில் எழுதியிருக்கு. இந்த ஸ்டைல் ஃபைல்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்டைல் ஃபைல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னா, இந்த ஸ்டைல் ஃபைல்ஸை நம்ம வந்து Yamaha Expansion Manager இது வந்து இதில் வந்து கிரியேட்னு அந்த நமக்கு இது Yamaha வெப்சைட்லேருந்து இது இருக்கும். இந்த ட்ரம் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம இந்த 670 கீபோர்டில் வந்து நம்ம இந்தியன் டோன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அந்த டோன்ஸை வச்சு நம்ம லூப் மாதிரி வாட்ச்சு அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது இல்லாட்டினா இதோ ஒரு அதாவது டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன், அதிலிருந்தும் இந்த ரிதம்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பென் ட்ரைவ்லேருந்து எப்படி ஸ்டைல்ஸை வந்து நம்ம அந்த கீபோர்டில் வாசிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். வந்து பின்னாடி வந்து இந்த 2 டிவைஸ் 2 ஹோஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து 2 டிவைஸுங்கிற இடத்துல நம்ம வந்து பென் ட்ரைவை சொருகிக்கணும். இப்போ நான் அந்த பென் ட்ரைவ் சொருகிருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்டைல் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. கீபோர்டில் இந்த பென் ட்ரைவ் சொருகும்போது கீபோர்டு வந்து ஆஃபில் இருக்கணும். ஆஃப் மோடில் இருந்தால் தான், இல்லாட்டினா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஏதாவது கரப்ட் ஆயிரும். அதனால் வந்து இதை ஆஃப் மோடில் தான் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். கீபோர்டு ஆன் பண்ணிட்டோம்னா இது மெயின் பேஜ் வரும். இதில் வந்து சாதாரண இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் வரும். ரைட் ஹேண்ட் சைட் கடைசியில் யூஎஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ்பின்னு இருக்கும். அந்த யூஎஸ்பியை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளேயில் வந்து யூஎஸ்பிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சாங்ஸ் இருக்கும். அந்த பென்ட்ரைவில் சாங் இருந்தால் அந்த சாங்கை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அதை என்டர் கொடுத்தோம்னா என்டர் கொடுத்தோம்னா அந்த சாங்ஸ்லாம் வரும். இப்போ நமக்கு சாங்ஸ் நம்ம வைக்கல. இது மாதிரி கர்சர் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா டவுன்வர்ட்ஸில் வரும். அந்த சாங்கில் இருந்துச்சு. நம்ம அந்த கர்சரை ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ ஆடியோங்கிறது வந்திருக்கு. நமக்கு வந்து ஸ்டைல்ஸ் தான் நமக்கு தேவை. அடுத்து நம்ம அடுத்த பேஜுக்கு போகலாம். ஸ்டைல் பேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டைல் பேஜுக்கு வந்தோடனே நம்ம வந்து என்டர் கொடுக்கணும். என்டர் வந்து பக்கத்துலேயே இருக்கும். இந்த டயல் பக்கத்துலேயே இருக்கும். இந்த கர்சர் பக்கத்துலேயே இருக்கும். நம்ம என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோடனே இது மாதிரி உள்ளே நான் வந்து இந்த ரிதம்லாம் வச்சுருக்கேன். இந்த பென்ட்ரைவில் வந்து 2/4, 3/4, 4/4, 5/8, 6/8 இதெல்லாம் இந்த ரிதம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அரேஞ்சர் கீபோர்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ஸ்டைல் ஃபைலாக வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இந்த 6/8 தான் வந்து இதில் தான் தபலா நிறைய எல்லாத்துலேயுமே தபலா இருக்குது. இந்த 6/8 ரிதம்ஸில் வந்து தபலா இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து இதை கர்சரை வந்து இது கொண்டு போயிட்டு அப்புறம் அதை என்டர் கொடுக்கணும். அதை என்டர் கொடுத்தோம்னா இப்போ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் ஒன்று இருக்கும் அந்த கீபோர்டில். அதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிதம் ஸ்டார்ட் ஆயிரும். இருந்தாலும் கூட நம்ம வந்து அக்காமினேஷனோட கூட அதை வாசிக்கலாம். சின்க்ரனைஸ் ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஏதோ ஒரு கீயை எந்த ஸ்கேலில் நம்ம வந்து பாட்டு வாசிக்க போகிறோமோ அந்த ஸ்கேலை வந்து நம்ம கீபோர்டில் டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாசிக்க ஆரம்பிச்சிடும். அதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த மெயின் வேரியேஷன் ஒன்று இருக்கும் கீபோர்டில். அதை ப்ரெஸ் பண்ணோம்னா இதெல்லாம் நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏ டைப்பில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பி டைப்பில் வேறு அதே ரிதம் வந்து வேறு மாதிரி ப்ளே பண்ணும்.
அது மாதிரி 4 டைப்பு இந்த வேரியேஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.